ஒரு ராவான வைல்டான ஒரு ஆக்ஷன் நிறைந்த லவ் ஸ்டோரி. அருண் மாதேஸ்வரை பொறுத்த வரைக்கும் அந்த ஆள்கிட்ட ரெண்டே ஃபேக்டர் தான். ஒன்னு பயங்கரமான ஆக்ஷன், இன்னொன்னு பயங்கரமான எமோஷன். இந்த ரெண்டுத்தையும் வச்சுதான் அந்த ஆள் எல்லா படத்துலயும் சூப்பரா பண்ணுவாப்ல. அந்த வகையில இந்த படத்துலயுமே சூப்பரா பண்ணிட்டாப்ல. கதையை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஸ்பாயில் பண்ணாம சொல்றேன். இந்த சொசைட்டியோட ஏற்றத்தாழ்வுனால பாதிக்கப்பட்ட ஒருத்தனுடைய கதை தான் இந்த கதை. அதுல அந்த அவனுடைய வாழ்க்கையில அவன் செய்யக்கூடிய விஷயங்கள், அதனால அவனுக்கு என்ன நடந்துச்சு, அவனை சுத்தியவனுக்கு என்ன நடந்துச்சு, அவனால யாரு பணம் நினைச்சா, அவனால யார் நாசமா போனாங்க அப்படிங்கிற ஒரு சிம்பிளான லைன் எடுத்துக்கிட்டு பயங்கரமான ஒரு கதையை பண்ணியிருக்காரு. இதுல நிறைய கேரக்டர்ஸ், நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மேல நான் ஸ்பாயில் பண்ணிக்க விரும்பல. படத்துல எல்லாருமே கெட்டவனுக்கு தான், எவனுமே நல்லவங்க கிடையாது. போலீஸ் சைடு இருக்கிறவங்களும் கெட்டவங்க தான், ரவுடி சைடு இருக்கிறவங்களும் கெட்டவங்க தான். சோ அப்படி இருக்கும்போது இந்த ஹீரோ வில்லனுங்கிறத அவங்க எங்க பிரிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு தின் லைன், ஒரு கோடு போடுறாங்க. அந்த கோட்டுல தான் இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க கெட்டவன், இந்த பக்கம் இருக்கிற நல்லவன். அது எப்படின்னா ரெண்டு சீன். அதுல ஃபர்ஸ்ட் சீன் போலீஸ்காரங்க ஒரு ரவுடியை அரெஸ்ட் பண்றதுக்காக போறாங்க. சோ அந்த இடத்துல ஒரு ஷூட் அவுட் நடக்குது அந்த ரவுடிக்கும் இந்த போலீஸ்காரங்களுக்கும். சோ அதுல தெரியாதனமா அங்க இருந்து ஒரு பொண்ணு மேல குண்டடிப்பட்டுருது. அந்த பொண்ணு இப்போ சாகர நிலைமைக்கு போயிடுச்சு. சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல விட்டு அந்த பொண்ணு செத்துரும். ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா காப்பாத்தலாங்கிற சிச்சுவேஷன்ல கூட இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா ஹியூமன் ரைட்ஸ்க்கு யார் பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த பொண்ணை அதே இடத்துல கொல்ற போலீஸ்காரனும், இன்னொரு பக்கம் எவனோ ஒருத்தனை கொள்றதுக்கா ஒரு பாஸ்டியூட் ஹவுஸுக்கு போனா அவனை கொண்டுட்டு பேசாம வந்திருக்கலாம். பட் அங்க இருக்கிற பாஸ்டியூட்ஸோட கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்காக அங்க இருக்கிற அந்த பாஸ்டியூட் நடத்திட்டு இருக்கிறவங்களே போட்டு தள்ளி அவங்கள எஸ்கேப் பண்ற ஹீரோ இந்த பக்கமும். சோ இந்த பக்கம் இப்படிப்பட்ட ஒரு ரவுடி, இந்த பக்கம் இப்படிப்பட்ட ஒரு போலீஸுங்கிறத தின் லைன்ல தான் ஹீரோ வில்லனுங்கிறத பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஏ சர்டிபிகேட் மேட்டருக்கு வருவோம். சோ ஏ சர்டிபிகேட் இந்த படம் ஒர்த்தா அப்படிங்கறத இப்போதைக்கு கேள்வி. எந்த படமா இருந்தாலும் இப்போதைக்கு ஏ சர்டிபிகேட் வச்சாங்களே ஒர்த்தா இல்லைங்கிறது அடுத்த கேள்வியா வரும். சோ அந்த வகையில இந்த படத்துல இது கண்டிப்பா ஏனண்டா கொடுக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இன்னமும் எனக்கு என்ன சென்சார் போர்ட்ட புரியுதுன்னா, ஏ சர்டிபிகேட் கொடுத்துமே ஏன் சில கெட்ட வார்த்தைகளை மியூட் பண்ணிருக்கீங்க, சில கெட்ட வார்த்தைகளை அப்படியே விட்டுருக்கீங்க, ஏன் அப்படியே ஃபுல்லுத்தையும் விட வேண்டியதானே? எனக்கு புரியலையே. இது என்ன கணக்குன்னு சொல்லிட்டு தெரியல. இது எந்த பேசிஸ்ல அவங்க முடிவு பண்றாங்கிறதுமே தெரியல. அது அவங்கதான் முடிவு சொல்லணும் அது என்ன மேட்டர்ன்னு சொல்லிட்டு. மறுபடியும் இவங்க குறை சொல்லதான் என் வேலையா இருக்கு. அதை விட்டுருவோம். படமா ஆர் ரேட்டடுக்கு ஒருத்தா, சோ அந்த ஏ சர்டிபிகேட்டுக்கு ஒருத்தான்னு கேட்டா பயங்கரமா இருக்கு. சோ பயங்கரமான ரத்த கலரி அப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கு. பட் ரத்தம் மட்டுமே தெரியுதான்னு கேட்டா கிடையாது. இன்னும் சில சீன்ஸ்ல கூட கொஞ்சம் கூட ரொம்ப எப்படி சொல்றது, புல்லட்டை எடுக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் போய் இந்த இடத்துல பெரிய ஓட்டை, அதுக்குள்ள ஒரு ராடை விட்டு புல்லட்டை விட்டு வெளியே எடுக்கிற மாதிரி அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. கையை எடுத்து, அதாவது ஒருத்தனுடைய கையை வெட்டி அந்த கையத்துக்கு இப்படி கையில பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீனு. அந்த மாதிரி பயங்கரமான அந்த ஆர் ரேட்டட் விஷயங்கள்ங்கிறது இருந்துச்சு. கொஞ்சம் கூட ஏன்டா இது குழந்தைங்க பார்க்க கூடாதுங்கிற மாதிரியான ஆர் ரேட்டட். சோ இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா ஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டு ஆனா அந்த குழந்தைங்க பார்க்கலாங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரிங்கிறதா இருக்கு. இப்ப ஜனநாயகன் கூட அது நான் சொன்ன மாதிரி அந்த சாவுகள், அந்த மரண ஓலம் தான் மனசை ஒரு மாதிரி இருக்குதே தவிர மத்தபடி ரத்தம் தெரிக்கிறதெல்லாம் இதெல்லாம் குழந்தைங்க பார்த்தா ஒண்ணும் ஆகாதுங்கிற மாதிரிதான் இருக்கு. பட் இந்த படத்தை குழந்தைங்க பார்த்தா லைட்டா பயப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி சொல்றது, ஒரு அருகருப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்கு. ஏன்னா கைக்குள்ள ராட விட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க போது அதை பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல. சோ அந்த வகையில இந்த படத்தை கண்டிப்பா இந்த ஏ சர்டிபிகேட்டுக்கு ஒர்த்தா இருக்குது. காஸ்டிங் படி வந்தோம் அப்படின்னா லோகேஷ் நம்ம சொல்லவே தேவை கிடையாது. பயங்கரமான ஒரு ஆக்டிங் கொடுத்திருக்காரு படத்துல. அது ரொம்ப சப்ளான ஒரு கேரக்டர் தான். பட் அந்த சட்லான அந்த ஆக்டிங்கிறது சூப்பரா கொடுத்திருக்காரு. அண்ட் வமிகா கேபி அவங்க மேல எனக்கு டவுட் கிடையாது. ஏன்னா அவங்க படங்கள்லாம் எனக்கு பார்த்திருக்கேன். கண்டிப்பா இந்த ரோல் அவங்க பிரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். இருந்தது நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு, எதுக்குடா வெளி காஸ்டிங் போறாங்களே, வேற என்ன ஸ்டேட்ல இருந்து கூப்பிடுறாங்களே, இதே நம்ம ஆட்களை கூப்பிட்டு வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுல எனக்கு ஒரு சின்ன பதிலுங்கிறது சொல்லிக்கிறேன். எதுக்காக இந்த படத்துல தமிழ் ஆட்களை கேஸ்ட் பண்ணலங்கிறது ரெண்டு விஷயங்கிறது இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், கதையாவே இந்த கேரக்டர் ஒரு கல்கத்தாவை சேர்ந்த ஒரு கேரக்டர் மாதிரி காட்டுறாங்க. சோ அதனால ஒரு புரோக்கன் தமிழ் பேசுற மாதிரி இருக்கணும். சோ அதனாலேயே மமிகா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு ப்ராஸ்டியூட் கேரக்டர் நடிக்கிறதுக்கு நம்ம ஊர்ல கட்ஸ் எல்லாம் பெருசா யாருக்கும் கிடையாது, ரொம்ப ரேரு தான். சோ அவங்களை தேடி எடுத்து கண்டுபிடிக்கிறதுக்குலாம் கஷ்டம். அதனாலதான் மமிகா கேபி கேஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தோணுது. அவங்களுக்கு அந்த கட்ஸுங்கிறது இருக்கு, அதனாலதான் பக்காவா பண்ணியிருக்காங்க. கேரக்டருக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த லபர்பதி ஹீரோயின் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கொஞ்ச நேரம் தான் அந்த கேரக்டருங்கிறது வருது. வர்ற சமயத்துல அவங்க ஒரு நல்ல ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி படத்துல இவங்க மட்டும்தான் மெயினான ஸ்டார் காஸ்டிங். மத்தவங்க எல்லாருமே நார்மலான கேரக்டர்ஸ் தான். சோ லோகேஷ் கேஸ்ட் பண்ணிட்டோம், சோ இந்த ஆக்டர் தூக்கி போடு, இந்த ஆக்டர் தூக்கி போடுன்னு சொல்லிட்டு அருண் மாதேஸ்வரன் அதெல்லாம் பண்ணவே கிடையாது. கதைக்கு என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் வேணுமோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட பக்காவா வச்சு கரெக்டா பண்ணிருக்காரு. இந்த 29 படம் பார்த்திருப்பீங்க, அந்த படத்துல ஃப்ரெண்டு கேரக்டர் அவர் வரல, அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர்லாம் இந்த ஒரு ஆங்கிள் சூப்பரா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அந்த படத்துல லைட்டா இந்த எமோஷன்லாம் சூப்பரா பண்ணியிருப்பாரு. பட் இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான இதை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சத்தியமா எதிர்பார்க்கல. அவர் கேரக்டர் பயங்கரமா இருந்துச்சு. அது போக அந்த செபாஸ்டின் ஒரு கேரக்டர், இன்னொருத்தர் கேரக்டர் வந்துச்சு. 2 பசங்க இருப்பாங்க. அதுல ஒரு பையன் ஆக்சுவலா அந்த விஜய் டிவில நான் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம், ஜோடி நம்பர் 1 இதுலயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். அந்த பையன் தானாங்கிறது தெரியல. அந்த யாரு, இந்த நண்பன் படத்துல கூட வருவாரு மில்லி மீட்டர்னு சொல்லிட்டு, அவர் தானா எனக்கு தெரியல, அவரை மாதிரி இருந்துச்சு அவரு. அதுக்கப்புறம் இன்னொரு பையன் யாருன்னு தெரியல. சோ அவங்க 2 பேருமே
கொஞ்ச நேரம் தான் படத்துல வராங்க, அவங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இவ்வளவுதான் இந்த மெயின் காஸ்டிங். சோ அது போக தலைவாசல் விஜய் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அவங்களாம் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் தான். ஆக்டிங்கா பார்த்தா பயங்கரமா இருந்துச்சு. டெக்னிக்கல் சைட பொறுத்த வரைக்கும் இந்த சன் பிக்சர்ஸ் வந்துட்டு எனக்கு வழக்கமா சன் பிக்சர்ஸ்னாலே எப்பயுமே சூப்பரா பண்ணிடுவாங்க டெக்னிக்கல் சைட்ல. பட் இந்த படத்துல சில இடங்கள்ல விஎஃப்எக்ஸ் சில இடத்துல டப்பிங்கும், சில இடத்துல எடிட்டிங்கும், சில இடத்துல எஸ்எஃப்எக்ஸும் அங்கங்க அடி வாங்குச்சு. கரெக்டா பண்ணியிருக்கலாம். ரொம்ப டைமுங்கிறது அவங்களுக்கு இருந்துச்சு படத்துக்கு. அது போக ரிலீஸ் டேட்டை வேற தள்ளி வச்சுட்டாங்க. அப்புறம் ஏன் இந்த பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியல. வழக்கமா இந்த மாதிரி ராவான ரொம்ப வந்துட்டு ரொம்ப நீஷான படம் அப்படின்னாலே, இந்த மாதிரி ரொம்ப ஆக்ஷன் நிறைஞ்ச ஒரு டிராமா பிலிம்னாலே இந்த விஎஃப்எக்ஸ்ல எல்லாம் விஎஃப்எக்ஸ் இந்த எஸ்எஃப்எக்ஸ்ல இந்த டப்பிங் எல்லாம் நிறைய இடத்துல கோட்டை விட்டுறாங்க. ஏன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி எடிட்டர்ஸ்க்கு வந்துட்டு பழக்கப்படாத ஒரு ஜான்ரா இருக்கிறதுனால அதை பர்ஃபெக்டா பண்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது போல இருக்கு. பட் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓடிடில அதெல்லாம் கரெக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்ற விஷயத்த நானும் சொல்ற போறேன். அனி. சோ அணியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அனி தான் இந்த படத்தையே காப்பாத்திருக்காரு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். படம் ஆக்சுவலா வந்துட்டு நார்மலாவே சூப்பரா தான் இருக்கு. அது அனி வந்துட்டு பயங்கரமா எலிவேட் பண்ணிருக்காரு. அண்ட் அதை வந்துட்டு கமர்ஷியலைஸ் பண்ணிருக்காரு. அதாவது எல்லா விதமான ஆடியன்ஸுக்குமே அந்த எமோஷன் ரீச் ஆகிறதுக்கு அனி வந்துட்டு கொஞ்சம் ஒரு புஷ்ங்கிறத கொடுத்துருக்காரு. ஏன்னா சில இடங்கள்ல இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு ரிலேட்டபிலிட்டிங்கிறது இருக்காது. இவன் நார்மலா வித் லவ் பாக்குறதுக்கும் இந்த படத்துக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்குல்ல. சோ அந்த படத்துல உள்ள அந்த ரிலேட்டபிலிட்டிங்கிறது இந்த படத்துல உங்களுக்கு இருக்காது. ஏன் நீங்க வித்ல கூட பண்ணலாம். இந்த கைதி படத்துல வந்துட்டு இந்த குடிச்சிட்டு வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தவங்களை பிடிச்சி ஜெயில போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வச்சிருவாங்க. அவங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிற மாதிரி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேரக்டர் இருப்பாங்கல்ல, அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னதான் வந்துட்டு அந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க மாட்டினாலுமே அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட உங்களால ஓரளவுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்குலாம் இந்த படம் கிடையவே கிடையாது. உங்களால ரிலேட்டே பண்ணிக்க முடியாத அளவுக்கு இந்த கேரக்டர்ஸ் வந்துட்டு உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும் வந்து ரிலேட்டபிள்ங்கிறது கஷ்டம் தான். ஸோ அதை கண்டு வரதுக்கு நீங்க வந்துட்டு பயங்கரமா அந்த படத்தை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நிறைய சீன்ஸுங்கிறது வைக்கணும். அதுதான் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கூட லேக் இருக்குதான் செய்யுது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான். அந்த கேரக்டர்ஸ் கூட உங்களுக்கு கொஞ்சம் நல்ல கூட சிங்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. பட் இருந்தாலுமே சில இடங்கள்ல அந்த கேரக்டர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அன்ரிலேட்டபிளா போக தான் செய்யுது. யாரா பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ரைட்டிங்ல கரெக்ட் பண்ணிருக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கூட டைம் எடுத்து அதை எழுதுனதுல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கா அமைச்சிருக்கலாம் அந்த கேரக்டரை. அவ்வளவுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அந்த கேரக்டர் என்ன மாதிரி ஒரு கேரக்டருங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியல. செகண்ட் ஹாஃப்ல தான் ஓகே இவர் ஒரு பர்ஃபெக்டான இந்த மாதிரி இவன் இப்படி போல இருக்கு, இவன் இந்த மாதிரி ஆள் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க முடியுது. ஓப்பனிங்ல அதை கரெக்டா பண்ணியிருந்தா அப்படின்னா இந்த இடம் இன்னும் சூப்பரா கூட ஒர்க் ஆயிருக்கும். ஸோ கமிங் பேக் டு அணி வந்துட்டு அணி அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு அந்த ரிலேட்டபிலிட்டிங்கிறது பிரேக் ஆகிற இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ற வேலையை தான் பாக்குறாப்புல செமையா இருந்துச்சு. அண்ட் கடைசியா வந்துட்டு லவ். சோ லவ் பொறுத்த வரைக்கும் அருண் மத்தேஸ்வரன் இந்த படத்துல லவ் எந்த மாதிரி விதத்துல காமிச்சிருக்காரு அப்படின்னா சேஃப்டி அண்ட் ரெஸ்பெக்ட்ல வந்துட்டு காமிச்சிருக்காரு. சோ வமிகா கபியோட கேரக்டர் ஒரு ப்ராஸ்டியூட்டா வராங்க. சோ அவங்க வந்துட்டு அது விருப்பம் இல்லாம ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பா அவங்களை வந்துட்டு வித்துட்ட மாதிரி தான் காமிக்கிறாங்க. சோ லோகேஷ் கனகராஜோட கேரக்டர் வந்துட்டு தேவதாஸ் கேரக்டர் அவங்களை வந்துட்டு காப்பாத்துற மாதிரி சுச்சுவேஷனுங்கிறது அமையுது. சோ வந்துட்டு காப்பாத்துறதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது ரெஸ்பெக்ட்ங்கிறது வருது. இத்தனை வருஷம் என்னை போட்டு அடைச்சு வச்சுட்டு இருந்தாங்க, யாருமே காப்பாத்தல. நிறைய போலீஸ் கூட இந்த இடத்துக்கு வந்து போவாங்க, ஆனா அவங்க கூட யாரும் பண்ணல, ஆனா நீ பண்ணுங்கிற அந்த ரெஸ்பெக்ட்ங்கிறது தான். அதுக்கப்புறம் அந்த சேஃப்டி. சோ அதுக்கப்புறமும் கூட அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா கூட தன்னை வந்துட்டு இன்னுமே அப்படி பாக்குறவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்துறங்கிற சேஃப்டி. சோ இந்த ரெண்டு மேட்டர்னாலதான் லவ் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது போக ஹீரோ கேரக்டருக்கு ஏன் லவ் வருதுங்கிறதுக்கு ஒரு தனி பேக் ஸ்டோரி இருக்கு. அது ஒரு ஸ்பாயிலர், அது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சோ இந்த ஒரு மேட்டரை வச்சு இந்த விதத்துல லவ் ஸ்டோரி காமிச்சிருந்தாப்புல. வெறும் படத்துலயுமே வந்துட்டு இந்த லவ்ங்கிற மேட்டரை அருண் மத்தேஸ்வரன் வேற வேற விதத்துல காமிச்சிட்டு இருப்பாரு. கேப்டன் ஒரு மாதிரி, ராக்கில ஒரு மாதிரி சொல்லிட்டு. சோ அந்த வகையில இந்த படத்துல எப்படி காமிச்சிருக்காரு. சோ ஓவராலா ஒரு தரமான படம். நான் மறுபடியும் சொல்றதுதான், இது வந்துட்டு ஒரு நீஷான ஆடியன்ஸ் படம் தான். எல்லா விதமான ஆடியன்ஸ்க்குமே இது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியாது. நீங்க வந்துட்டு விக்ரமோ இல்ல லியோவோ இல்ல மாஸ்டரோ பார்த்துட்டு அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ல போகவே போகாதீங்க. அருண் மத்தேஸ்வரன் படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படமே பிடிக்கும். சோ அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த படம் என்ன மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்டா சொல்லிட்டு இந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. சோ உங்களை வந்துட்டு இன்னொரு இருந்து பார்க்கறேன். அது வரைக்கும் பேச சுந்தரராஜன் போயிட்டு வரேன்.